இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் பொங்கிட்டோம். நாங்கள் இந்த பால் வந்து நாங்கள் இப்போ போய் வாங்கிட்டு வந்து நாங்கள் பாருங்கள், இது பாருங்கள், சுடர் விட்டு எரியிற நெருப்பை பாருங்கள். இன்றைக்கு ஒரு குடி பிடிக்க தான் வேணும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சக்கரை பொங்கல் வந்து பொங்கல் சீனி பேனிச்சம்பளம் குடும்பம் சர்க்கரையை தொடர்ந்து சீனி கொடுமுந்திலியம்பலம் பார்த்தீங்கன்னா கலர் கலகாரியா தெரியுது கலர். நான் பேசிட்டு வந்தா மத மாதம் இந்த காலையில என்ன வாடுவேன் நான் சட்டை பண்ண கொஞ்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் இந்த காலையில பாடுவீங்க. பாருங்க, கண்டிப்பா நல்ல காலையில பரம்பு நம்புறேன். அது கஷ்டப்பட்டு இப்போ நாங்கள் அடுப்பில் பசுப்பால் வச்சிக்கோம். இந்த பால் வந்து நாங்கள் இப்போ போய் வாங்கிட்டு வந்து நாங்கள் பாருங்கள், இப்போ வந்து ஊற்றுனேன் நாங்கள் பால் அடுப்பில் வச்சு நாங்கள் அடுப்பு பற்று இல்லை கொஞ்சம் ஊதுவோம். இது பாருங்கள், சுடர் விட்டு எரியிற நெருப்பை பாருங்கள். இதுக்குள்ளே நாங்கள் பால் வச்சோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சர்க்கரை பொங்கல் வந்து பொங்க போகிறோம். அதுதான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. குதிக்குது, சுடுவது பாப்போம். பாலை திறந்து இதான் பால், பசுப்பால், சுத்தமான பசுப்பால். ஓடிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை போடுறோம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு பொங்கல் தான் செய்கிறோம். சரி, அரிசி நாங்கள் பாலுக்குள்ளே போட்டுட்டோம். இப்போ அடுத்தது என்ன போடுறோமாம்மா? சீனி பேனிச்சம்பளம் கொடுமுந்திரியம்பலம் அடுத்து வாங்க. அவிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் சீனி பேனிச்சம்பளம் கொடுமுந்திரியம்பலம் அதெல்லாம் இதுக்குள்ளே போடுவோம். அதுக்கு பிறகு தான் அந்த பொங்கல் எல்லாம் சரி செஞ்சு எடுப்போம். ஏன்னா நாங்கள் சர்க்கரை போடப்போனோம். உள்ளுக்கும் சர்க்கரையை தொடர்ந்து சீனி கொடுமுந்திரியம்பலம் பேனிச்சம்பளம் எல்லாத்தையும் போட்டு போடப்போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேனிச்சம்பளம் கொடுமுந்திரியம்பலம் சர்க்கரை சீனி எல்லாத்தையும் போட்டு பொறுமைக்கு நல்லா கலக்குறோம் தான் நாம் இப்போ ஒரு சாமான்லாம் கலவடும். அது மட்டும் இல்லை, அடி அந்த பானையில் அடி வந்து பத்தாது, இல்லாட்டி அது பற்றி அரிசி கொஞ்சம் பழுதாக்கி போட்டுரும். அப்படி நல்லா கலவட்டால் தான் சர்க்கரையிற கலர் வந்து ஓரளவு பொங்கலுக்கு வரும். சர்க்கரை கலர் மாறி மாறி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கலகாடியா தெரியுது கலர் பாருங்கள். பொங்கல் கலருக்கு வந்து ஒன்றைக்கு இந்த அரிசி பார்க்கும்போதே நல்லா இருக்கும் போலாம் இருக்கி. பார்ப்பேன் எல்லாம் செஞ்சு முடியத்தான் பார்க்கணும், சாப்பிட்டு அப்படி இருக்கேன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாவும் கலக்குறாரு.
பாருங்க. அது மட்டும் இல்லை, பொங்கல் எங்கள் அண்ணாவுக்கு பிடிக்கும். அவர் தான் பொங்க ஆரம்பித்தவர். பார்க்குறதுக்கே நல்லா அடிக்கும் போகலாம். இன்றைக்கு ஒரு பிடிக்க தான் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் பொங்கிட்டோம். இந்த பாருங்கள் பொங்கலை பிடிக்கண்டி. வந்து தம்பி சொன்னவர் பொண்ணு முடிஞ்சு தம்பி பொண்ணு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி பொங்கலை ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க பிடிக்கன்னு சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை முன்வைங்க. சூப்பர் சூப்பர் நல்லா அவங்க அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ சந்திச்சு பாய் பாய் பாய்.